நமக்கு வரும். இந்த துன்பம் வரும்போதெல்லாம் நேர இறைவன்ட்ட வந்து எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு. சிவ வழிபாட்டில் எல்லாம் சிவமயம் என்பது உங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் எந்த தேவைகளையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. வாழ்க்கையில துன்பம் வந்தோடனே நாம வந்து சுவாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், எனக்கு இதை இப்படி பண்ணி கொடுத்துரு, உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவன் நினைச்சிருக்கானோ அதுதான் வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே மனுஷன் சந்தோஷமா வச்சுக்கிடணும். ஆனா மனித பலவீனம் நம்மளால அப்படி முடியாது. அந்த கவலைகள் நம்மளை போட்டு ஆட்டி படைக்கும். இதுல இருந்து மீண்ட மாட்டோமா அப்படின்னு நம்ம கடந்து என்ன செய்வோம் நினைப்போம். ஆனா அதுல இருந்து மீளணும். அவன் கொடுத்த துன்பம் அவனே எடுத்துக்கிடுவான்னு நினைக்கணுமா? அதுதான் சிவனை வழிபடுவதற்குரிய அடிப்படை தகுதி. அதுக்கு ரொம்ப அழகாக நம்முடைய சமயம் ஒரு செய்தியை சொன்னது. ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஒரு பரம ஏழை. இந்த ஒட்டகம் மேய்க்கக்கூடிய பரம ஏழை என்ன பண்ணா, ஒட்டகங்களை பகல் முழுதும் மேய்ப்பா, ராத்திரில கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டுவான். அப்போ ஒரு நாள் ஒரு முனிவரை சந்திச்சு கேட்டா, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே. இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எனக்கு வாழ்க்கையில அமைதியே இல்லை. மிகப்பெரிய தலைகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு பேர் சொல்ல வேண்டியதில்லை. எப்பொழுதுமே வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து மற்றவனுக்கு கொடுக்கணும். என்கிட்டெல்லாம் ஒருத்தர் பேசினார்னு வைங்க, அம்மா எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லைம்மா, அதுக்கு என்னதாம்மா உபாயம் அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த இல்லாதவனுக்கு உங்ககிட்ட இருக்கிறவன் எடுத்து அதை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இன்பம் தானா வரும். எல்லாமே எனக்கு, எல்லாமே என் பிள்ளைக்கு, எல்லாமே என் பேரனுக்குன்னு தனக்குத்தானே எல்லாவற்றையும் ஒருவன் வைத்திருக்கின்ற வரைக்கும் அவன் வாழ்க்கையில அமைதி என்பது வரவே வராது. ஒரு 10 ரூபா இருந்தா ஒரு 1 ரூபா கொடு, ஒரு 10,000 ரூபா இருந்தா ஒரு 1000 ரூபா கொடு, 10 லட்சம் இருந்தா ஒரு 50,000 ரூபா கொடு, 10 கோடி இருந்தா ஒரு 1 லட்சம் ரூபா கொடு. ஒரு தர்ம காரியத்துக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு ஏழை திருமணத்துக்கு, ஒரு மருத்துவத்துக்கு உதவி செய்ய, வாழ்க்கையில நிம்மதி தானாக வரும். அதனாலதான் பெரியோர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை பார்க்கலாம் என்று சொன்னார். கொடுக்கும் போதுதான் வாழ்க்கையில் என்ன வரும், நிம்மதி வரும். வாங்கும் போது நமக்கு நிம்மதி வராது. ஆனா கொடுக்கும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் நமக்கு வரும். நிம்மதியே இல்லைன்னு சொல்றியப்ப, நிம்மதி வேணும்னா நம்முடைய செல்வத்திலிருந்து பாதியே இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் மிக அழகாக சொல்கிறார், எப்பொழுதுமே உழைக்கக்கூடிய உன் உழைப்பாக இருந்தாலும் கூட அந்த உழைப்புல பாதிதான் உனக்கு, மீதி யாருக்கு? இல்லாதவர்களுக்கு. அதுதான் சமூக பொறுப்பு என்று சொல்கிறார்.